சொல்லோனா துன்பத்தையும் சொல்லோனா துயரத்தையும் மற்றது துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது அப்படியான நிறைய அந்த வாயால சொல்லக்கூட இயலாத கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருக்குது மனுஷன் அனுபவிச்சு கொண்டு இருக்குது. இப்ப என்ன ஒரு அக்கா அவரால் வந்து கதைக்கிறா, இங்கே பாருங்க வந்து எனக்கு என்ன மாதிரி சித்திரவதை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கழுத்தில் கையில் எல்லாம் வந்து ஒரு காயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுற மாதிரிக்கான ஒரு வீடியோ. ஆனால் வந்து இப்போ நீங்கள் அக்காவோட உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குதா இணைச்ச உடனே? இல்லை, நிறைய விஷயங்கள் வெளியே வராத உண்மைகளும் நிறைய இருக்கு, கசப்பான உண்மைகள் நிறைய. என்ன நடந்தது கொண்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவர் வந்து சொன்னார், இப்படி வந்து என் மனைவி வந்து இப்படி வந்து பணிப்பெண்ணா வந்துட்டு இப்படி ஒரு சின்ன நாடொன்றுக்கு போனுவா. அவங்க இப்போ அந்த நாட்டுக்கு போய் எவ்வளோ காலம்னா அவங்கள எடுத்த அந்த ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பயங்கரமான முறையில் வந்து அவங்கள சித்திரவதை செய்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த சித்திரவதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, உண்மையிலே வந்து வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு அவங்க சித்திரவதை செய்கிறாங்களாம். வந்து இது யார்கிட்ட போய் சொல்லி என்ன முறையில் உதவிகள் எடுக்கிறது கொள்றன்னு கூட வந்து எனக்கு தெரியலை தம்பியா அப்படின்னு மாதிரி வந்து அவர் வந்து கதைச்சிருந்தார். ஏன் வந்து மனைவியை இவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பித்தானோ, இவர் வந்துட்டு உழைக்க விடணும், இவரே வந்து பார்க்கலான்னு நினைப்பு சரியான ஒரு சித்திரவதைக்கு உள்ளாகி வந்து அடி உதவண்டி என்ன சொல்கிறது அவங்களோட உடுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு கலட்டி எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சித்திரவதை செய்கிறாங்களாம்னு சொல்லி. இப்போ வந்து அக்காவை நீங்கள் அந்த நாட்டுக்கு அனுப்பின காரணம் என்ன? உண்மைக்கும் உண்மையோ பொய்யோ, உண்மையிலே வந்து அந்த அக்கா அப்படியே ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நாட்டுக்கு கட்டாயம் வரணும். அப்போ வரணும்னு சொல்லிக்குள்ளே உண்மையிலேயே வந்து இப்போ அந்த டிக்கெட்டுக்கு ஒரு 60,000 தான் தேவை அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட வீடியோ பார்க்குற உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் என்னோட வெள்ளனை கோல் பண்ணி கதைக்குள்ளே நீங்கள் சொன்ன விஷயம் நான் வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் கேட்டு நிறைய வந்து நான் மனம் கலங்கி போனேன். இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை வந்து ஒரு ஆள் அனுபவிச்சு கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது என்ன சொல்கிறது. அண்ணா நீங்கள் அந்த டிக்கெட்டுக்கு காசு கேட்டு எங்கே எல்லாம் ட்ரை பண்ணினீங்களாண்ணா? நான் ட்ரை பண்ணாத இடம்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் வட்டிக்கு வாங்குறதுக்கு கூட நான் நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கேன். ஆனால் வட்டிக்கு அவங்க கேட்ட ஆவணங்கள் வந்து அவன்கிட்ட உறுதி இருக்குதா, காணி உறுதியா, வீட்டு உறுதி இருக்குதா, அல்லது ஏதாவது வாகன புத்தகங்கள் இருக்கா, அவன்கிட்ட நகனா ஏதாவது இருக்குதா அப்படின்றதான் கேட்குறாங்களோ இல்லையா. அந்த மனுஷத்தன்மையோட நீ மனுஷன் தானே நாளைக்கு தந்துருவாய் அப்படின்ற எண்ணத்தோட எவருமே தரையும் இல்லை. இவ்வளவு தூரம் வந்து ஒரு கொடுமையை வந்து அனுபவிக்கிற அதை செய்கிறது வந்து யார்? அந்த வீட்டுக்காரரா இல்லாட்டி மனைவி போய் அங்க அலுவலகத்துல இருக்கிற அந்த காலப்பகுதிகள்ல நரக வேதனைமா அது சொல்ல போனோம்னு மனைவிக்கு நரக வேதனைன்றதை தாண்டி இங்க இருக்கிற நாங்க படுற துன்பம் வந்து மனதாலேயும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்மா. ஓகே, அப்போ வந்தேன்னா இப்போ வந்து உங்களோட மனைவிக்கு வந்து அங்கே அதாவது அந்த காசு கட்டாத நிமித்தம் நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது. அப்போ ஆனால் இப்போ அதை வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த அரசாங்கத்துக்கு அந்த தகவல் போன அடிப்படையில் அவங்க வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடுவா அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் கொமெண்ட்ஸில் வந்திருந்தா நான் பார்த்தேன். அப்போ அது என்ன மாதிரி போகுது இப்போ? அது ஓகேவா? அது அந்த நிலைமை அது ஓகேவா? போகம் என்ன சொல்லிச்சு, நீங்க உழைச்சி வர காசு ஒரு நாளைக்கு 2,500 ரூபா நாங்க சாப்பிட தாங்கானும், இதுல நாங்க வளவு காணிகளோ அல்லது வீடுகளோ என்னென்னு கட்டுறது வாங்குறது. நான் போறேன். சித்திரவதைகள் நடக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க தானே, அது என்ன? அதே அது அப்படி நடக்கிறக்கூடிய காரணம் என்னது? அப்ப அந்த வேலை செய்யாததுக்கு என்ன காரணம்? வந்து சம்பளம் கொடுக்கலையா இல்ல? இடது கை என்ற பெருவிரல் பழுத்து அழுகிட்டுது. அதன் படம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அக்கா போய் இப்போ ஒரு கொஞ்சம் காலம் கொஞ்சம் மாதம் முன்னாலும் அவங்களோட மன சந்தோஷமாக நிம்மதியாக வேலை செஞ்சு உங்களுக்கு காசு அனுப்பியிருக்கிறாவோ. நாங்கள் மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக செயற்படுவோம். இந்த இடத்துல நான் தயாராக இருக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் யாராவது வந்து நீங்கள் நானும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு தாரன் கிருஷ்ணா அந்த பிள்ளைக்குரிய டிக்கெட்டை வந்துட்டு செய்கிறதுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவன் எனக்கு அனுப்ப தேவையில்லை. நான் வந்து எந்த கான்டாக்ட் நம்பர் போகிறேன், நீங்கள் என்னோட கதைச்சா நானுமே ஒரு சின்ன அமௌண்ட் வந்துட்டு நானும் தர தயாராக இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இந்த அருமையான இரவு பொழுதுலையும் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:30
நிறைய காலத்துக்கு பிறகு இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நாங்கள் பீஸ்ஃபுல்லாக செய்யணுமென்று வந்திருந்தாலும் இப்போ கதைக்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலான சீரியஸான விஷயம், சிக்கலான விஷயமும் சீரியஸான விஷயமும். அப்போ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு வெளியில் ஹெல்ப்பிங் வீடியோ செய்யணும்னு சொல்லி போகவும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் நேற்றிரவு ஒரு ஹயர் ரவுண்டு போயிருந்தாங்க. அப்போ போயிட்டு வந்து இங்கே வீட்டை வரைக்குள்ள ஒரு 1:30 இருக்கும். வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் கவிதாசன் போனாங்க. வந்து ஒரு கொஞ்சம் கூட நாங்கள் படுக்கையில் அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் நித்ரையாக போயிட்டோம். ஒரு 3 மணி அப்படி படுத்து இப்போ ஒரு 6:30 அப்படி தான் எழுப்பினாங்க. எழுப்பி வந்து ஒரு கொஞ்சம் நேரம் சும்மா அப்படி ஃபேஸ்புக், டிக்டாக், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு சுற்று வட்டாரமாக ஒரு சுத்த தான் வேணுமேனு சொன்னால் அதில் இருக்கிற நாங்கள் ஒரு கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும். ஏன்னா எங்களை பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க, பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்னெல்லாம் நியூஸ் போகுது வருது அப்படியான சில விஷயங்கள் இப்போ எங்கடையன்றதை தாண்டி இப்போ நாட்டிலையும் என்ன நடக்குது அப்படியான ஒரு அறிவும் வேணும் அப்படின்னோடு கொஞ்சம் நேரம் சோஷியல் மீடியாவை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி போட்டு நாங்கள் வந்து இந்த வீடியோவை செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இது வந்து நேற்றைய தினம் பகல் எடுத்திருக்கணும் நாங்கள். ஆனால் வந்துட்டு நேற்றைய தினம் வந்துட்டு இந்த ஒரு ஹயர் ஆலையும் வந்துட்டு நேற்று வந்துட்டு எங்களுக்கு நேரம் போதாமையினாலும் நேற்றைய தினம் எடுக்காமல் இன்றைக்கு வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று வந்து இப்போ இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அந்த உலகமே இல்லைன்ற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறது, இதை நான் வந்து சொல்கிறத நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ தெரியாது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டிலும் ஏதோ ஒரு வகையில் அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இப்போ வந்து பாருங்க, வந்து முந்தியெல்லாம் ஒரு பிறந்த நாள், ஒரு இறந்த நாள்னு சொன்னால் சொந்த பந்தங்கள் வருவாங்க, ஒரு லட்டை, ஒரு என்ன சொல்கிறது பைத்தம்பணியாரத்தை அப்படி இப்படி வந்து செய்வாங்க, கதைப்பாங்க, கொள்ளுவாங்க, சேர்ந்துருந்து சமைச்சிக்கு வச்சு சாப்பிட்டு போகிறது மட்டும்தான் அந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். வந்து ஒரு பிறந்த நாளாக இருந்தால், இறந்த நாளாக இருந்தால் வந்து அந்த பொடியை கொண்டு அடக்கம் செஞ்சுட்டு போகிறது வந்துட்டு ஒரு நிகழ்வாக சடங்காக சம்பிரதாயமாக வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து அதாவது வந்து என்ன சொல்கிற குழந்தை பிறந்த உடனேயும் எங்களோட மகன் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படிலாம் வந்துரு படம். அதே மாதிரி வந்து இறந்தாலும் இவன் நேற்று கூட இவன் தம்பி விட போட்டிருந்தோம். யார் இறந்தடா? ரன்னர் அங்கே ஊரில் அவர் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆள் போல். என்ன அவர் வந்து ஊருக்குள்ளே என்ன சொல்கிறார், அவர் அந்த சமூக சேவைகளோட ஒரு இது இருந்தாலும் மற்ற வந்து எல்லாரோடையும் வந்து நல்ல மாதிரி பழகுவார். இப்போ அதாவது நீ பெரிய ஆள், நீ சின்ன ஆளுலாம் ஃபார்வர்ட் சைடெலாம் எல்லாரோடையும் பழகக்கூடிய. அதுக்கு வந்து நேற்று நான் ஷேர் பண்ண வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சேன் க்ரௌட்டை வந்து அவ்வளோ. இல்லை நான் பார்த்தேன்டா, நீ மட்டும் இல்லை வேறு ஆக்களும் நிறைய பேர் போட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்து நிறைய லைக் கூட வந்திருந்தது. ஒரு ஆஸ் அ கிரியேட்டராக வந்து எங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு லைக் எடுக்கிறது கூட இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து நல்ல ஒரு மனிதர். அப்போ அவர் வந்துட்டு சடனாக இறந்து போயிட்டார், இளம் வயது. ஏன்னா அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த உலகத்தில் வந்து பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. வந்து நம்ம வந்து வாழுகிற வாழ்க்கையில் தான் வந்து எல்லாமே இருக்குது. எங்களோட நடத்தைகள், குணங்கள்லாம் வந்து எங்களை பெரிய மனிதரோ சின்ன மனிதரோ அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ணும். சரிதானே? இவன் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கம் கூட வந்து ஒரு பெரிய ஆக்கள்கிட்ட வந்துட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இந்த சோஷியல் மீடியா சம்மந்தமான விஷயத்தை கதைக்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அதை வந்து பலவிதமாக பயன்படுத்தலாம். ஏன்னா நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு ஆள்கிட்ட வாழ்க்கையை வந்து உருவாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட வாழ்க்கையை இல்லாமல் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா ஆனால் நாங்கள் வந்து எதை எடுக்க போகிறோம்ன்றதான் இங்கே விஷயமே. வந்து அதை வந்து நம்ம வந்து நல்லதை விதைச்சா நல்லதை வந்து பெற்றுக்கொள்வோம், தீமையை வந்து விதைச்சா தீமையை தான் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஸோ அந்த வகையில் பெரும்பாலானாக்கள் அதை நன்மைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில பேர் வந்து அதை தீமைக்கு பயன்படுத்துகிறாங்க. தீமைன்றக்குள்ளே இப்போ நானே வந்து எந்த ஒரு ஃபோட்டோவை கேவலமாக நான் போடுவேனா? இல்லை, போட மாட்டேன். அப்போ தீமை கண்டைக்குள்ளே எப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தான் தீமைக்கு பயன்படுத்துவாங்க. என்ன அப்போ அது வந்து ஒரு கூடாத ஒரு விஷயம். அதை வந்து என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் சாதாரணமாக எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே. என்ன இப்போ எல்லாமே வந்து மாறிப்போன காலமாக இருக்குது.
ஸோ அப்படி இருக்கக்குள்ளே நான் வந்து விஷயத்துக்கு வாரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட்டுகள் போடுறது தானே. அப்போ போடைக்குள்ளே வந்து ஒரு கடந்த ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அண்ணா தம்பி என் மனைவியை வந்து காப்பாற்ற உங்களால் இயலுமா அப்படின்னு ஒரு 2-3 மெசேஜ் கமெண்ட் அப்படி வந்து எழுதி கொண்டே இருந்தார் ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு. அப்போ நாங்கள் வந்து இப்போ போஸ்ட்டில் எழுதுகிற எல்லாத்தையும் நாங்கள் உடனடியாக நம்பிட முடியாது தானே. ஏன்னா என் ஃபோன் நம்பர் இருக்குது, என் இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ எல்லாமே ஏதாவது ஒன்றில் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணால் வந்து கதைச்சா வந்து தெரியும். அப்போ கமெண்ட்டை வச்சு முடிவு செய்யலாம் தானே. அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து அப்படியே பார்த்துட்டு போய்க்குள்ள ஒரு கொமெண்டில் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்கிறார், வந்து கொமெண்ட் எழுதி பார்த்துட்டு ஒரு வீடியோ ஆதாரமாக இருக்கட்டும், அப்போ அதை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொமெண்டில் அந்த வீடியோ போட, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணினா ஒரு அக்கா அவரால் வந்து கதைக்கிறா, இங்கே பாருங்கள் வந்து எனக்கு என்ன மாதிரி சித்திரவதை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கழுத்தில் கையில் எல்லாம் வந்து ஒரே காயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுற மாதிரிக்கான ஒரு வீடியோ. அப்போ அந்த வீடியோ பார்த்த உடனே வந்து நான் உண்மையிலே வந்து என் மைண்டுக்கு உடனே வந்த விஷயம் வந்து என்ன இருந்தாலும் அது ஒரு ப்ரைவேசியான விஷயம் தானே. இப்போ வந்து ஒரு உதவி கேட்டு அல்லாட்டி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து அந்த வீடியோ ஒரு பலனுள்ள இடத்துல பகிர்ந்து கொண்டாலும் பரவாயில்லை. இப்போ சம்மந்தம் இல்லாமல் வந்து அந்த கொமெண்டில் போடக்குள்ள இப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு ஓகே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணி இப்போ வந்து இதில் இருந்து நான் கதைச்சி கொண்டு இருக்கிறேன். அப்போ சில பேர் வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் அந்த ஒரு நியூஸை வந்துட்டு பரப்பிவிடுவோமே அப்படின்றக்காண்டி மட்டும் அந்த வீடியோ கிளிப்பை மட்டுமே எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஷேர் பண்ணக்குள்ளே அந்த அக்காட டீட்டெயில் ஒன்றும் தெரியாது, அந்த அக்காட கணவர்கிட்ட டீட்டெயில் ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கான ஹெல்ப்பும் கிடைக்காம சம்மந்தம் இல்லாமல் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும். அதை விடனா இப்போ சிலவங்க இருக்காங்க அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க. அதை அனுப்பி போட்டு தண்டு சவரங்கள் என்று சொல்லியோ அப்படி இப்படி சொல்லியோ இல்லாட்டி வேறு விதமாகலாம் கனவிதமாக. அப்போ நான் வந்து உடனடியாக என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த வீடியோ பார்த்து நான் அவருக்கு கொமெண்டில் ரிப்ளை பண்ணிவிட்டேன். அண்ணா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கோ, இந்த போஸ்ட் டைம் நீங்கள் அழியுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த ஒரு யோசனையை அந்த கமெண்ட் அழியுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டுட்டு பிறகு யோசிச்சு என்னடா எந்த வீடியோ எந்த போஸ்ட்டுக்கு அந்த கமெண்ட் தானே, அப்போ அதை நானே அழிக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணி ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அழிச்சிட்டேன். அப்போ அவரும் வந்து சரியாக இந்த ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னைய கான்டாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ கான்டாக்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் கான்டாக்ட் பண்ண உடனே நான் சொன்னேன் வந்து அண்ணா அந்த வீடியோ இருக்கா எனக்கு அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து அனுப்பியிருந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து திருப்பி டிலீட் பண்ணிட்டார். சில வேலை தெரியாது, அவர் கொஞ்சம் பயங்கள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்ச அடிப்படையில் அந்த மாதிரி இல்லாலும் சில வேலை அவங்களோட வேறு யாரும் வேண்டி கூட அப்படி செஞ்சுருக்கலாம். அப்போ நான் வந்து இது சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு முதல் வந்து ஒரு கொஞ்சம் மண்டாலும் அது சம்மந்தமான ஒரு அறிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவரோட ஃபோன் பண்ணி கதைச்சேன். அதாவது வந்து என்ன நடந்தது கொண்டது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவர் வந்து சொன்னார், இப்படி வந்து என் மனைவி வந்து இப்படி வந்து பணிப்பெண்ணா வந்துட்டு இப்படி ஒரு சின்ன நாடொன்றுக்கு போன இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை உண்டாகி வந்து இப்போ வந்துட்டு நாட்டுக்கு வர முடியாமல் வந்துட்டு தவிச்சு கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, டயபெட்டிக் வந்துட்டு 400 சொச்சத்தில் வந்து இருக்குதாம், சரியான வருத்தத்தில் இருக்கிறாங்களாம். அப்போ வந்து அவங்கள எடுத்த அந்த ஏஜெண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து பயங்கரமான முறையில் வந்து அவங்கள சித்திரவதை செய்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லியும் வந்து அந்த சித்திரவதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, உண்மையிலே வந்து வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு அவங்க சித்திரவதை செய்கிறாங்களாம். வந்து இதை யார்கிட்ட போய் சொல்லி என்ன முறையில் உதவிகள் எடுக்கிறது கொள்றன்னு கூட வந்து எனக்கு தெரியலை தம்பியா அப்படின்னு மாதிரி வந்து அவர் வந்து கதைச்சிருந்தார். அப்போ கதைக்குள்ளே நான் சொன்னேன், சரி என்ன நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு விழிப்புணர்வாக வந்து, அதாவது என்னென்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் வந்து உரிய ஆக்களுக்கு வந்துட்டு போய் சேர்றதுக்கும், அதே நேரம் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கும், இப்படியான விஷயங்கள் எதுவும் நடந்தால் அவைகளுக்கான உதவிகள் வந்துட்டு கிடைக்கக்கூடிய மாதிரிக்கும் வந்துட்டு நாங்கள் பயனுள்ள வகையில் ஒரு பதிவை நாங்கள் போடுவோம். ஆனால் அந்த பதிவில் வந்து நாங்கள் யாரையும் மென்ஷன் பண்ண வேண்டாம். இப்போ உதாரணமாக உங்களோட மனைவி அவங்களோட பேரூரோ எதுவுமே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். அண்ட் வந்துட்டு அவங்க யார் மூலமாக அனுப்பப்பட்டாங்க, எந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க, அல்லாட்டி இப்போ எங்கே நிற்கிறாங்க அப்படியான விஷயங்கள் கூட நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது
மென்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல வர கருத்து வந்து ஒரு பொது கருத்து, ஒரு நல்லதை செய்யணும்னு நினச்சி நல்ல விஷயத்தை நாங்கள் கதைக்க நினைக்கிறோம். இப்போ நாளைக்கு வந்து இன்னார் மூலமாக தான் அனுப்பப்பட்டவங்க, இவர் தான் வந்து இதுக்கு பொறுப்பு, இந்த நிறுவனம் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி அவங்கள பற்றி வந்து நாங்கள் கதைச்சு ஏன்னு சொன்னால் இப்போ இது வந்து எனக்கு நேற்றைய தினம் வந்து தெரிய வந்த தகவல் என்ன. அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை பொய்த்தன்மைன்றது ஒரு 50-50 மாதிரி தான் இருக்கலாம் என்ன. இப்போ 100 வீதம் நாங்கள் இவங்களை நம்பவும் முடியாது, அதே நேரம் 100 வீதம் அவங்கள நாங்கள் பிழை சொல்லவும் முடியாது என்ன. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படியான விஷயங்களும் நடக்கிறதால ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் வந்துட்டு இவங்களோட இந்த ஒரு சிச்சுவேஷனில் இவங்களுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் நாங்கள் கதைச்சி விடுவோம் அப்படின்றது தான் வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு கதைச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ கதைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இணைப்பீங்க கிருஷ்ணா, நீங்கள் வந்து எல்லாமே ஆதாரபூர்வமாக எல்லாமே அறிஞ்சு தானே செய்கிற, நீங்கள் ஏன் எந்த விதமான விடயத்தையும் நீங்கள் வெளிவிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டால் இது வந்து நிறைய பேரோட ஒரு சம்மந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். ஏன்னா உதாரணமாக இங்கேருந்து பணிப்பெண்களாக வந்துட்டு சிறிய நாட்டுக்கு வந்துட்டு ஆட்கள் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்துட்டு யார் அனுப்புகிறாங்களோ, என்ன செய்கிறாங்களோ, என்னத்துக்கு அனுப்புகிறாங்கன்றெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது என்ன. அது வந்து சில குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையானதாக அமையலாம், சில குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தீமையானதாக அமையலாம், பல விஷயங்கள் அதில் வந்துட்டு தங்கி இருக்கலாம். அப்போ நம்ம கதைக்க போகிற விஷயத்தால் வந்து யாருக்குண்டாலும் நன்மை மட்டும் கிடைச்சதாகவே இருக்கணுமே தவிர வந்து யாருக்கும் வந்து ஒரு தீமை வந்துட்டு போய் சேரக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்படியான விஷயங்களை வந்து அதாவது ப்ரைவேசியாக எதுவுமே ஷேர் பண்ண வேண்டாம், பொதுவாக நாங்கள் வந்துட்டு கதைப்போம். அதாவது உங்களோட மனைவிக்கு தேவையான அந்த ஒரு உதவியையும் நாங்கள் அதையும் வந்துட்டு கதைப்போம், வேறு எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே நேரம் நான் இந்த வீடியோவில் கதைக்கிற டைமில் வந்துட்டு கால் பண்ணுவேன், நீங்கள் அந்த டைமில் பொதுவான விஷயங்களை மட்டும் கதையுங்கோ, யாரையும் தாக்கியும் கதைக்க வேணாம். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து யாருமே அதாவது பிழை செய்யாதவங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. சில நேரங்களில் தவறுதலாக கூட சில பிழைகள் வந்துட்டு நடக்கலாம் என்ன. அப்போ அதால் வந்துட்டு ஒரு பிழை நடந்துட்டுன்றக்காண்டியே வந்து நம்ம ஒட்டுமொத்த ஆட்களையும் வந்துட்டு பிழை சொல்லவே முடியாது என்ன. ஆனால் நான் ஒரு விஷயத்தை வந்து கேட்டேன், அவர் வந்து என்னட்ட கேட்ட உதவி வந்து இப்படி வந்து அவர்கிட்ட மனைவி வந்து இந்த ஒரு சிறிய நாட்டில் வந்துட்டு அதாவது சரியான ஒரு சித்திரவதைக்குள்ளாகி வந்து அடி உதவண்டி என்ன சொல்கிறது அவங்களோட உடுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு கலட்டி எல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சித்திரவதை செய்கிறாங்களாம்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இப்போ ஆளை நாட்டுக்கு எடுக்கிறதுக்கான அந்த டிக்கெட் வந்து போடுறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு தான் வந்து என்னட்ட வந்து கேட்டிருந்தார். அப்போ நான் கேட்டேன் வந்து அண்ணா நீங்கள் வந்து என்னையே ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சி தொடர்பு கொண்ட மாதிரிக்கு நீங்கள் ஒரு டைம் உதவி கேட்கலையா அப்படின்னு கேட்கையும் வந்து அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மூலமாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று இவர் அதில் வந்து சகல டீட்டெயிலும் இருக்குடா, இந்த அக்காட ஐசி நம்பர்லேருந்து சகல விவரங்களும் உட்பட முழு டீட்டெயிலும் அந்த அண்ணா வந்துட்டு போட்டு அவர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த போஸ்ட்டையும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்போ அதோடு அதை சம்மந்தப்பட்டதை நடத்தக்கூடிய அதுக்கு பொறுப்பானவங்க கூட வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்குது. அவங்க கூடிய சீக்கிரம் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படின்ற மாதிரிக்கு அதில் வந்துட்டு எழுதப்பட்டிருந்துச்சு. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க எடுக்கிறதுக்கான அந்த டிக்கெட்டுக்குரிய காசு மட்டும்தான் இவர்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ பேர்ட்ட உதவி கேட்டுறீங்களாண்டக்குள்ளே அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ முடியுமென்னு கேட்டேன். அப்போ அது சொன்னார் ஒரு 60,000 அப்படி முடியுமெண்டு. அப்போ 60,000 சொன்னால் நான் சொன்னேன், இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சேர்ந்துருக்கு மில்லியன் சொன்னால் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னு சொன்னால் தம்பி நான் வந்து பிச்சை மட்டும்தான் எடுக்கலை என்ற அளவுக்கு அந்த ஒரு கட்டத்துக்கு நான் கேட்காத ஆக்களே இல்லை. எல்லா இடமும் நான் போகாத சர்ச் இல்லை, கோயில் இல்லை, எல்லா இடமுமே நான் வந்து போய் வந்து நான் வந்து கேட்டேன், யாருமே வந்து எனக்கு உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்ல. நான் சொன்னேன், அப்போ பாருங்கண்ணா நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபிசிக்கலாக நீங்களே வந்துட்டு திரிஞ்சு போய் அலைஞ்சு திரிஞ்சு கூட உங்களுக்கான அந்த உதவி கிடைக்கல. ஆனால் நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்ச விஷயத்தை பாருங்க, ஏன்னா சிம்பிளாக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு அது மூலமாக எத்தனையோ லட்சம் கோடி பணங்களை வந்துட்டு கொடுத்து எத்தனையோ பேருக்கு நாங்கள் வந்துட்டு மறுவாழ்வு வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அதை கூட இன்றைக்கு வந்துட்டு மனம் பொறுக்காதவங்க வந்துட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லை,
இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கதைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கேட்கலாம் வந்து இந்த வீடியோவில் நீ போடாமலே நீ ஏன் அந்த உதவியை செஞ்சு விடலாம் தானேன்னு சொன்னால் நாங்கள் செய்யாமலும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக நாங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து கடவுளுமே இல்லை. ஏன்னா எங்களாலேயும் ஒரு லிமிட்டுக்கு தான் செய்யலும். ஏன்னா இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஒரு போன கிழமைக்கு முதல் கிழமை என்ன எங்களோட ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆள் வந்து இப்படித்தான் வெளிநாட்டு பயணம் பண்ணிட்டு போய் வந்து அவர் வந்து ஒரு இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் வந்து அவர் வந்து மாட்டுப்பட்டுட்டார். வந்து அவருக்குமே வந்து சரியான மாதிரிக்கு அந்த டிக்கெட் போடக்கூட ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நிலைமையில் வந்துட்டு ஃபினான்சியலாக டைட்டாக இருக்கக்குள்ள என்னையை தொடர்பு கொண்ட உடனே வந்து நான் வந்து சரி அது வந்து எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நட்பு வட்டாரம் என்ற முறையில் நாங்கள் அந்த டிக்கெட்டை வந்து நானே வந்துட்டு அதை போட்டு அதை நான் வந்து ஆளை நாட்டுக்கு எடுத்தோம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் இப்போ எங்களை தெரிஞ்ச ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் செய்கிறோம். அதுபோக நாங்கள் தெரியாதவங்களுக்கும் நிறைய செய்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம், செய்யாமேண்டி இல்லை வந்து. அப்போ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளவு தூரம் உண்மை பொய் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் ஒரு வீடியோ போடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுண்ட உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வரலாம். ஈவன் வந்து சரி உண்மையோ பொய்யோ உண்மையிலே வந்து அந்த அக்கா அப்படியே ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நாட்டுக்கு கட்டாயம் வரணும். அப்போ வரணும்னு சொல்லக்குள்ள உண்மையிலேயே வந்து இப்போ அந்த டிக்கெட்டுக்கு ஒரு 60,000 தான் தேவை அப்படின்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்குற மேபி ஒரு ஆள் நினைச்சா கூட அந்த காசை வந்து ஈஸியாக வந்து அனுப்பிடுவார். ஆனால் நான் சொல்லக்கூடியது வந்து அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்கா அக்கௌண்ட் இருக்குமே, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ எனக்கு கூட இதை வந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இல்லை. இப்போ நான் வந்து அனுப்பி அவங்க வந்துட்டு நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து சந்தோஷம். உதாரணமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே துபாயில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று நான் காசு அனுப்பி நான் வந்து எடுத்தேன். ஏன்னா ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அப்படி வந்துட்டால் சந்தோஷம். ஒரு வேளை வந்து அப்படி ஒன்றும் இல்லாத மாதிரி இது ஒரு 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 ஃபேக்கான ஒரு விஷயமாக போயிருந்தா சம்டைம் நான் சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறேன். இப்போ 60,000 வந்து நான் தனியாக அனுப்புறதுக்கும் ஒரு 12 பேர் நாங்கள் சேர்ந்து ஒரு 5,000 போடுறதுக்கும் வந்து அந்த 12 பேர் அதாவது வந்து ஒரு 60,000 போட்டு அவங்கள வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த 12 பேருக்கும் சந்தோஷம். ஒருவேளை அதில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்து அது மிஸ்டேக்காக போச்சுண்டா அந்த நட்டம் வந்து பரவலாக 12 பேருக்குமே பிடிக்கும். ஏன்னா 12 பேருமே வந்து சரி பரவாயில்ல 5,000 தானே இப்போ செலவுக்கு பார்க்க போனால் ஒரு நாள் செலவு. இதுவே நான் தனியாக ஒரு 60,000 இல்லாட்டி இவன் தனியாக இல்லாட்டி இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளை போட்டிருந்தா என்ன தம்பி உங்களை நம்பி தானே நான் அனுப்பினான் என்று சொன்னேன். இப்போ என்ன நம்பி அனுப்புகிறேன்னு சொல்லி இப்போ நானுமே எனக்குமே தெரியாது, எனக்கு அவர் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. அப்போ இருந்தாலும் வந்து அப்படி ஒரு அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம அண்ட் வந்துட்டு இந்த விஷயத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ கதைக்கிறோம். இப்போ வந்து நான் அந்த அண்ணாவுக்கு நான் கால் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு ப்ரூஃபுக்காண்டி, அதாவது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குது, அதாவது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத அவற்றை வாக்கு மூலம் அதாவது அந்த அக்காட கணவற்ற வாக்கு மூலத்தை நாங்கள் வந்துட்டு கேட்போம். ரைட், இப்போ நான் வந்து அவருக்கு கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட அக்காட கணவருக்கு வந்து நான் இப்போ கால் பண்ணுறேன். ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. நான் உங்களோட இப்போ ஒரு கொஞ்ச நேரம் முன்னும் கதைச்சு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன் அண்ணான்னு சொல்லி. என்னென்னு சொன்னான்னா இப்போ இதில் வந்து இந்த நடந்த விஷயம் அதாவது வந்து இப்போ உங்களோட மனைவி வந்து அதாவது எந்த நாட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்ற விஷயம் நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க. என்னைய நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கதைக்கிற பட்சத்தில் நான் அவங்களுக்கு சொல்லிக்கொள்வேன். அதாவது எந்த நாட்டுக்கு போகணுன்றது வேண்டாம், அவங்க இப்போ அந்த நாட்டுக்கு போய் எவ்வளோ காலம் அண்ணா? சுமாரா அந்த நாட்டுக்கு போய் 9 மாதம் ஆகுது ஐயா. 9 மாதம் ஆகுது. அதாவது என்ன வேலைக்காண்டி வந்து அக்கா போகணுவா? அங்கே வீட்டு வேலைக்காக போனோம்மா. வீட்டு வேலைக்காண்டி போகணுமா என்ன ரெண்டு சொல்லிக்குள்ள என்ன ஏஜென்ட் மூலமா என்ன? ஆமாம்மா. சரி, ஏஜென்ட் மூலமாக போனண்டேக்குள்ளே சரி அது உங்களுக்கு தானே தெரியும், அது எந்த ஏஜென்ட் மூலமாக எப்படி போகணுன்றலாம் உங்களுக்கு தான் தெரியும். அதாவது வந்து இப்போ நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா உண்மையிலே நான் இந்த வீடியோ செய்கிறக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் இப்படியான சில தவறுகளோ சம்பவங்களோ இனிமேலும் நடக்காமல் கொஞ்சம் வந்து பாதுகாத்து கொள்ளும் அப்படின்றக்காண்டி தான் வந்து கதைக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி. அப்போ அந்த வகையில் நான் வந்து இப்படி கேட்குறேன்னு நீங்கள் வந்துட்டு கோவிச்சிடாதீங்க. இது ஒரு பொதுவான நியாயமான கேள்வியை தான் நான் கேட்குறேன்.
இப்போ வந்து அக்காவை நீங்கள் அந்த நாட்டுக்கு அனுப்பின காரணம் என்ன உண்மைக்கும்? உண்மைக்கும் காரணம் என்னன்னு சொன்னாமா, நாங்க இருக்கிறதுக்கு பொய் சொல்ல இல்ல, இந்த இயலாத புள்ள மேல சத்தியமா சொல்லணும், நாங்க இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடோ காணியோ எங்களுக்கு இல்லம்மா. நாங்க சொல்ல போனா அனாதைகள் மாதிரி. எனக்கு அந்த உங்களோட கதையை கேட்டு நான் நிறையவே மனம் வருந்தினான். நீங்கள் அனுப்பின அந்த போஸ்ட்டை நான் வந்துட்டு போய் வந்து எல்லாம் பார்த்து நான் ஃபுல்லாக செக் பண்ணினான். அப்போ அதில் வந்த கொமெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு வாசித்தேன். அதாவது வந்து ஒரு சில பேர் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து மனைவியை இவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பித்தானோ, இவர் வந்துட்டு உழைக்க விடணும், இவரே வந்து பார்க்கலாம் தான். இப்போ வந்து அது பலவிதம் ஆய்வுனங்களையும் தான் நான் கூட கதைக்கிறாங்க. ஒரு குடும்பம் வந்து வந்தால் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும். அதுக்கும் நானும் அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அண்ணா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கண்ணா? நான் தச்சு வேலை செய்யறேன். நான் நம்பி நான் தச்சு வேலை பழகி எனக்கு சுமாரா 18 வருஷம் அனுபவம். நான் 9ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளேயே தச்சு வேலை செய்த நான். ஓகே. ஆனாலும் இப்ப சும்மா எங்கட ஊர் வந்து யுத்தத்தால் அடிபட்ட இடம். ஆனா யுத்தத்தால் அடிபட்டு நாங்க மீள்குடியேறி இங்க வந்தது பிறகு இந்தியன் வீட்டு திட்டம் வந்தது. அப்ப நல்ல தொழில் இருந்ததம்மா. சுமாரா ஒரு சொல்ல போனா 14 வருஷத்துக்கு முதல் நல்ல தொழில் வேணும்னு சொல்றதுக்கு மிதமிஞ்சி போன காசு. ஆனா இப்பம்மா அன்றாடம் சாப்பாட்டுக்கு எங்கட ஊர்ல வேலை இல்லாம நான் சொல்ல போனா ஆட்களுக்கு கக்கூஸ் கூலி வெட்ட கூட நான் போயிருக்கேன். அப்படியான வேலையில கூட போயிருக்கேன். மீன் பிடிக்க போயிருக்கேன். எங்களோட ஊர் பக்கத்து ஊர்ல இந்த இறால் பிடிக்கிறது கூப்பிடுவாங்க. ஆனா இதுல அண்ணாச்சி என்னென்றால், இப்ப நீங்க மீன் பிடிக்கிறதோ இல்லாட்டி வந்து குழி வெட்டுறதோ இல்லாட்டி இறால் பிடிக்கிறதோ அதெல்லாம் தவறே இல்லை. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒவ்வொரு தொழில் தானே. ஈவன் எனக்கு கூட கஷ்டமண்டு வந்தா நானுமே எந்த வேலையுமே செய்ய தயார் தான். என்ன செய்யறேன், அந்த நாங்கள் பூமியில பிறந்துட்டோம், ஏன்னா எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொன்னா நாங்கள் எதுவுமே செய்யறதா இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணி இருக்கணும், ரைட்? அப்படி இருக்கக்குள்ள இப்போ அண்ணா வந்து தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? அப்போ முந்தைய ஒரு காலம் நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படியா? ஆமாம்மா, நல்லா இருந்தேன். போய் சொல்ல நல்லா இருந்தது. அப்ப மனுஷன் சொல்லிச்சு கடைசியா இப்ப போகும் என்ன சொல்லிச்சு, நீங்க உழைச்சு வர காசு ஒரு நாளைக்கு 2500 ரூபா நாங்க சாப்பிட தாங்கானும், இதுல நாங்க வளவு காணிகளோ அல்லது வீடுகளோ என்னென்னு கட்டுறது வாங்குறது. நான் போறேன், ஆனா பிள்ளைய கவனமா பார்த்து கொள்ளுங்க. நான் போறேன், அதுல வாரத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்களோட சாப்பாட்டுக்கும் எடுத்துட்டு காணிகள் அங்கேயும் ஒரு 2 லட்சமோ 2 லட்சத்துக்கு காட்டு துண்டா சரி சேனை காணிகள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிச்சுது. நானும் சரி மனுஷன் சொல்லுதே, சரி இந்த தருணத்திலேயாவது மனுஷர கதையை கேட்போம். சரி, இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி என்னென்றால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை வந்து ஒரு காலம் நான் நல்லா இருந்தேனான்னு சொல்லி, அப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் அந்த நல்லா இருந்த டைமில் இப்போ அண்ணாக்கு எத்தனை பிள்ளைகளண்ணா? எனக்கு வந்து 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். அப்போ நீங்கள் நல்லா இருந்த காலம்னு சொல்லக்குள்ள அண்ணா அந்த டைமுகளில் கொஞ்சம் என்றாலும் சேமிக்கணும், இப்போ பிள்ளைகளும் வளர்றாங்க, அந்த மாதிரிக்கெல்லாம் யோசிக்கலையோ? அந்த நல்லா இருந்ததுன்னு சொன்னாமா 3 வேளை. ரைட், ஓகே, ஓகே. அதாவது நல்லா இருந்த மீன்ஸ் 3 நேரமும் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தீங்க. ஆனால் அந்த ஒரு காணி வாங்குறதுக்கோ இல்லாட்டி மேலதிகமாக எதுவும் செய்யறதுக்கான வசதி என்று இருக்கல. இல்லம்மா, இப்ப நான் சுதாரணமா ஒரு வீட்டுக்கு வந்து 2 நாள் 1.25 நாள் வேலை செய்வோம். 1.25 நாள் வேலை செய்தா 2 நாளுக்குரிய சம்பளம் கிடைக்கும். எவ்வளவுமா கிடைக்கும்? சுமாரா எனக்கு அப்ப வந்து 4000 ரூபாய் தான் சம்பளம். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் படி. அப்ப அந்த 2000 ரூபாய் கொண்டு வந்து நான் வீட்டை கொடுத்த ஐயா புள்ளை இயலாதான், பிள்ளைக்கு மாப்பட்டி. அப்ப அந்த மாப்பட்டி வந்து நான் வாங்க போகுது ஐயா 1480 ரூபாய் போனது. அங்க பீடிய புறம் அந்த மாப்பட்டி. இனி வீட்டுக்குரிய செலவுகள், இனி மனசு இயலாதால் மனசுக்குரிய மாதிரி வாங்கணும். அப்ப எல்லாத்தையும் அக்காவுக்கு இயலாதுன்னு அவாக்கு முதலே டயபெட்டிக் இருக்குதோ? ஆரம்பத்துல இருந்ததையா பெருசா இருக்குல்ல, அந்த சாதாரணமா 120. சரி, பெருசா இருக்கல. சரி, அப்ப நாங்கள் இப்ப நிறைய இழுக்காமன்னு சொன்னா, இப்ப நீங்கள் இந்த கேட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும், நான் இப்ப என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு படம் ஒன்று கூட நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னான்னா, அந்த படத்தை வந்து நாங்கள் இடையில இருந்து பார்த்தோம்னா எங்களை விழாங்க. அதனை அதாவது ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா தான் அது வந்து என்ன நடந்திருக்கு அப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு முடிவு சொல்லலாம். அதால தான் நான் ப்ரீஃபாக கேட்டுறேன். சரி, உங்கள்கிட்ட இருந்து என்ன காரணத்துக்காண்டி அக்கா போனோன்னா, அது வந்து அக்கா அதாவது தங்களோட குடும்பத்தை ஒரு கொஞ்சம் மண்டாலும் மேலே கொண்டு வரணும், தானும் அதுக்கான ஒரு முயற்சியை போடணும்னு சொல்லி போட்டு பணிப்பெண்ணா ஒரு சிறிய நாட்டுக்கு போயிருக்கிறா. அப்போ அக்கா போகிறதுக்கு வந்து எவ்வளவு செலவு வந்து முடிஞ்சதுன்னா? போறதுக்கு வந்து எவ்வளவு செலவழிச்சதுன்றது எனக்கு, ஆனா இந்த கொப்பியில் எழுதி வச்சிருக்கேன். சுமாரா
எனக்கு வந்து ஏஜென்சியால தந்த காசு ஐயா 1,28,000 ரூபாய் தந்தவங்க. பொம்பளையில கொடுக்குறேன்னா காசு. நானும் அறிஞ்சேன். நான் அது என்னென்னு சொன்னால் பணிப்பெண்களாக வெளியில் போகிற ஆட்களுக்கு வந்து கணவருக்கு காசு கிடைக்குமான்னு சொல்லி இதில் வந்து கன விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து கன விஷயங்கள் இருக்குது. பாருங்க, இப்போ ஏஜென்ட் மூலமாக உங்களுக்கு காசு வந்தேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதாவது அந்த அக்கா வந்து போனதுக்கு உங்களுக்கு அந்த எந்தவித செலவும் இல்லை. அப்போ இல்ல அது சொல்ல போனா இந்த வீட்டு வேலைக்கு வீட்டு பணி பண்ணா போற ஆட்களுக்கு, அதாவது எப்படி வீரோ சைன் பண்ணி அக்ரிமெண்ட் அடிச்சு போறதா இருந்தா ஏஜென்ட்ஸ் தான் நமக்கு காசு தருவான். ஆனா இதே ஃப்ரீ விசா விசிட் விசாவில் போறதா இருந்தா நாங்க தான் காசு கட்டி போகணும். அதாவது வந்து இது வந்து அப்படி பார்க்க போனா இது வந்து ஒரு அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயமோ. அதனாலதான் இப்ப வந்து இவக்கு வந்து போகும்போது எனக்கு, ஆனா இவ அனுபவசாலி, நேரத்தோட போயிருந்தவா. ஆனா நேரத்தோட 2 தரம் போயிருக்கா. அதனால ஆனா இவக்கு கொடுக்கறது இருந்தா கூடுதலா கொடுக்கணும். ஆனா இவக்கு தந்தது 1,28,000. அதுல நான் வந்து இவக்கு செய்தது வந்து இங்க சீனி இருந்ததால இவக்கு சீனி வர்த்ததுக்குரிய குளிசை மட்டும் 12,400 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தனா. பாருண்ணா, இப்போ 1,28,000 1,68,000 1,28,000 ஐயா. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொன்னாலன்னா, இப்போ பாருங்க, இது வந்து அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு விளங்குது வந்து இது வந்து இப்போ அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களோட மனைவியை பணிப்பெண்ணை அனுப்புறதுக்கு ஏஜென்ட்டாலே உங்களுக்கு வந்து காசு வந்து அவங்க கொடுத்து வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு வேலைக்கு வந்து அவங்க தங்களோட ஒரு இதுக்கு எடுக்கிற மாதிரி அது ஒரு சேவை மாதிரி செய்கிறாங்களேண்ணா. சேவை மாதிரி இல்லாம ஒரு ஆடு மாடை விற்கிற மாதிரி. இப்போ என்னென்னு சொன்னால் இதில் வந்து இப்போ சாதாரண அதாவது தனிப்பட்ட மனித வாழ்க்கை சம்மந்தமாக பல கருத்துக்கள் இருக்குமுன்னா ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் நான் இந்த வழி தெரியுமன்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து இதில் என்ன சொல்கிறது, நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதால் நிறைய வந்து மனவேதனைகள் இருக்கும். அப்போ இது வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அரசாங்கத்தோடையும் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் சொல்கிறதால வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, அதை நாங்கள் நிறைய தாக்கி கதைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இதால் பலனடைஞ்சாக்களும் பல பேர் இருக்கலாம். ஏன்னா என்னன்னா இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் கூட பலனடைவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறீங்க, விளங்குதா? இப்போ யாரும் வந்து எதையும் வந்து இப்போ உதாரணமாக வந்து யூரோப்பாவுக்கு கனடாக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எத்தனையோ கோடிக்கணக்காக கட்டி போகிறாங்க, நல்லா வரணும்ண்டு. சில பேர் வந்து அப்படியே பொடி கூட இல்லாமல் போகிறது உண்டு. அப்போ எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, சரியோ? அப்போ இது வந்து இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு வந்து இது இப்படியான ஒரு விடயங்களோட வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதால நாங்கள் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஒரு அண்ணனாக உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது வந்து இது வந்து அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் கூடனா இனி அவங்க வந்து அங்கே அனுப்பின பிறகு இனி அங்கால நடக்க போகிற விடயங்களுக்கு வந்து சில அவங்களுக்கே அறியாமல் சில விஷயங்கள் நடக்கலாம். என்ன இல்ல நிறைய விஷயங்கள் வெளிவராத உண்மைகளும் நிறைய இருக்கு, கசப்பான உண்மைகள் நிறைய இருக்கு. வெளிவராத கசப்பான உண்மைகள் நிறைய இருக்கலாமன்னா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எந்த ஒரு நாட்டின் அரசாங்கமும் வந்து அதை தெரிஞ்சு கொண்டு அதை செய்ய அனுமதிக்காது. அது அனுப்பின பிறகு சில காரியங்கள் அந்த மாதிரிக்கு கசப்பாக நடக்கலாம். ஆனால் நடந்தாலும் அந்த இடத்துல அந்த என்ன சொல்கிறது அந்த உரிய வந்து அந்த ஆஃபீஸர் மேலே வந்து அதுக்குரிய நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. நான் கூட அந்த பேஜில் பார்த்துருந்தேன், அவர் வந்து ஒரு எழுதியிருந்தார். என்ன இப்படி வந்து அதுக்குரிய ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்குது, வந்து அவங்க வந்துட்டு நாட்டுக்கு கூடிய சீக்கிரம் திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. என்ன உண்மைதான் என்று சொல்லி அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே 5 லட்சம் ஏதோ சில வழிமன்னு சொல்லி அதையும் வந்து அவங்களே வந்து பொருட்படுத்தி செய்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ரைட். சொன்ன அடிப்படையில் இப்போ வந்து அக்காவுக்கு வந்து அங்கேருந்து வாரதுக்கான டிக்கெட்டுக்கு தான் இப்போ காசு இல்லைண்ணா. ஆமாம்மா, அதுக்குரிய காசு இருந்தா சொல்ல போனா இந்த வாழ்க்கையில ஒரு எப்படி சொல்றது, அத போல அதிர்ஷ்டசாலி நான் கிடையாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிட்டா. மற்றது அண்ணா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நார்மலாக இப்போ ஒரு 9 மாதம் என்ன அக்காவே 9 மாதம்னு சொன்னால் இந்த 9 மாத காலத்துலேயும் வந்து அக்கா போய் இப்போ ஒரு கொஞ்சம் மாதம்னாலும் அவங்களோட மன சந்தோஷமாக நிம்மதியாக வேலை செஞ்சு உங்களுக்கு காசு அனுப்பியிருக்கிறாவோ? எனக்கு
வீட்டு வேலைக்கு போய் எனக்கு காசு அனுப்புன்னு சொல்லி 2.5 மாதம் தான் வீட்டுல வேலை செய்தது மனுச்சு. அந்த 2.5 மாதத்துல 1/2 மாத காசு இல்ல 2 மாத காசு அனுப்பியிருக்கு. 1,42,000 சொச்சமே எனக்கு காசு அனுப்பியிருக்கு. அதாவது 2 மாச காசா அல்லது இல்ல 2 மாத காசு. மிச்சம் இருக்கிற 7 மாதத்துல இன்னொரு மாதம் வேலை செய்தது மனுஷு. அதுக்குரிய சம்பளம் அந்த வீட்டுக்காராக்கள் கொடுக்க இல்ல. மொத்தம் 3 மாசம் 2 மாத காசு அனுப்பி இருக்குது. 1 மாத காசு கிடைக்க இல்ல. மிச்சம் இருக்கிற மாசம் முழுக்க அவ அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்தவ. சரியண்ணா, அதான் இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ இது வந்து சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அதாவது வந்து தெரியப்படாமல் கூட இருக்கலாம். அதாவது இப்போ வெளிவராத உண்மைகளாக இருக்கலாம். வெளிவர்ற நேரங்களில் அவங்கள அறிஞ்சு அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்களே. இப்போ நாங்களும் இந்த நாட்டில் வாழ்கிற அடிப்படையில் வந்து நாங்கள் நிறைய குறநிறைகள் சொல்லி வந்துட்டு கதைக்கவும் முடியாது. இப்போ வந்து அக்கா போய் 2 மாதம், அதாவது அக்காவை இப்போ 2 மாதம்னு சொன்னால் 2 மாதம் வந்து உங்களுக்கு காசு அனுப்பி மிச்சம் 7 மாதம் அக்கா வந்து வேலை செய்யலை. அப்போ அந்த வேலை செய்யாததுக்கு என்ன காரணம்? வந்து சம்பளம் கொடுக்கலையா இல்லை? இல்ல இவக்கு கண் பார்வை குறைஞ்சிட்டுது. அதாவது இந்த தூரத்தில் இருக்கிறார்கள் தெரியும், கிட்ட இருக்கிறார்கள் தெரியாது, காது அடியோட கேளாம போயிட்டுது. அப்போ அதாவது இவங்களோட அந்த வருத்தம் வந்து உரத்ததால இவங்களோட இயலாமையால இவங்க வேலை செய்யாமல் விட்டுட்டாங்களே என்ன. அடுத்தது அதே நேரம் இடது கை என்ற பெருவிரல் பழுத்து அழுகிட்டுது. அதன் படம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அழுகிட்டுது. அது அந்த கடும் மஞ்சள் நிறத்துல இருக்குது விரலை சுற்றி. எத்தனை வயசு வந்து அக்காக்கு இப்ப? அவக்கு வந்து 35 வயசு. இப்ப 35 வயசில் டயபெட்டிக்கால் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு இப்போ வேலை செய்ய முடியாத நிலைமையில தான் இப்போ சரி. இப்போ வந்து சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்தோன்னா அந்த அதாவது உங்களோட மனைவிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு சித்திரவதைகள் நடக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க தானே. அது என்ன, அதே அந்த அது அப்படி நடக்கிறக்குரிய காரணம் என்னது? இப்போ அவங்க கேட்குற காசை நான் நேரத்துக்கு கொடுத்துருந்தேன்னு சொன்னா என் மனுஷன் போக வழியே வந்திருக்கு. என்ன காசு கேட்டவங்க? கோபம். இப்ப கோபத்தின் நிமித்தம் சொல்ல போனா சொல்லோனா துன்பத்தையும் சொல்லோனா துயரத்தையும் மற்றது துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறது அப்படியான நிறைய அந்த வாயால சொல்லக்கூட இயலாத கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிருக்குது. மனுஷன் அனுபவிச்சு கொண்டு இருக்குது. இப்ப எனக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கள், நான் வந்து பர்சனலாக கதைக்கக்குள்ள என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் கதைக்கிற விஷயங்களாக இருக்கிறபடியால் நாங்கள் ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் கதைக்க முடியாது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கான ஒரு உதவி ஒன்று அது கிடைக்கப்படணுமன்றக்காண்டி நாங்கள் வந்து கதைக்கிறோம். அப்போ அந்த உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களை கூட யாரும் ஃபோன் பண்ணி வந்து இப்போ உங்கள் சம்மந்தமான டீட்டெயிலை கேட்டால் நாங்கள் வந்து அந்த டீட்டெயிலை கொடுப்போம். அப்போ அந்த போஸ்ட்டில் வந்து வேறு ஒரு நம்பர் உண்டு, கடைசி நம்பர் 239 முடிகிற மாதிரி ஒரு நம்பர் உண்டு, கணவர்கிட்ட போட்டிருந்தோம். அதாட்டு நம்பர் அதுதான் நம்ம என்றது. அது இப்ப சொல்ல போனா அந்த நம்பர் வந்து மனுஷோட கதைக்கிறதுக்காக அந்த புது சிம் வாங்கி நான் அதுல வாட்ஸ்அப் திறந்தேன். ஓகே, இது வந்து அம்மா இது நான் கனகாரமா வச்சிருக்கிறேன். இதுல இருக்கிறது இந்த புள்ள. அது சரி, ஓகே. அப்போ வந்தேன்னா இப்போ வந்து உங்களோட மனைவிக்கு வந்து அங்கே அதாவது அந்த காசு கட்டாத நிமித்தம் நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது. அப்போ ஆனால் இப்போ அதை வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அந்த அரசாங்கத்துக்கு அந்த தகவல் போன அடிப்படையில் அவங்க வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆள் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடுவா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உண்டு. அந்த ஃபேஸ்புக்கில் கொமெண்ட்ஸில் வந்திருந்ததை நான் பார்த்தேன். நான் அப்போ அது என்ன மாதிரி போகுது இப்போ? அது ஓகேவா? அது அந்த அந்த நிலைமை அது ஓகேவா? ஆமாம்மா, அது சுமாரா சொல்லணும்னு சொன்னா பாதி ஒரு 175% முடிஞ்சதுக்கு சமனம்மா. அதாவது நீங்கள் இப்போ எந்த விதமான காசும் கட்ட தேவையில்லை. அதை வந்து அந்த அதாவது எங்களுடைய அரசாங்கமே அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இப்போ ஆள் வாரதுக்குரிய டிக்கெட் மட்டும் நீங்கள் போட்டால் ஓகே, அப்படியா? இப்ப நான் வந்து நாளைக்கு வந்து நான் இங்க போக வேணும், ஒரு ஆபீஸுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது எனக்கு. அந்த ஆபீஸ்ல போயிட்டு என் கைப்பட நான் கடிதம் எழுதுவேன். அதை எழுதி நான் கொடுத்தா பிறகு சுமாரா அந்த எழுதி கடிதம் கொடுத்தா என் கையில அதுக்குரிய எடுக்கிறதுக்குரிய விமான பயணச்சீட்டுக்குரிய காசு என்கிட்ட இருக்கணும். அப்படிதான் அவங்களோட வலியுறுத்தல் எனக்கு. ஆனா பெரும்பாலும் அடுத்த நாள் வெள்ளி என்றதால மத்திய கிழக்கு நாடுகள்ல எதுவுமே தரப்படாது, சனியும் தரப்படாது. இனி ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள் அவங்களை என்ன விமான பயணிச்சுட்டு
சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது கூட. சரி, இப்போ இந்த பயணச்சீட்டு போடணும்னு சொன்னால் இப்போ என்ன, இப்போ அக்காட டீட்டெயிலை வச்சு வந்து அந்த பாஸ்போர்ட் இதில் வச்சு இப்போ நாங்களே டிக்கெட்டை போட்டுட்டு உங்களுக்கு டிக்கெட் அனுப்பினாலும் ஓகேவா? அப்படியா? ஆமாம், காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாங்க அந்த பயணச்சீட்டை இங்கவே நாங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு. ஆனா வந்து இப்போ நீங்க அக்காவோட உங்களால கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குதா இணைச்ச உடனே? இல்லம்மா அப்படி செய்யலான்னு சொன்னா இப்போ உதாரணமாக நான் சொல்றேன், இப்போ நான் வந்து அந்த டிக்கெட்டை போடுறேன், நாளண்டைக்கு நான் போடுறேன்னு சொன்னா இப்போ நீங்க அக்காவோட கதைக்க முடியாத எப்படி வந்து அதை நாளண்டைக்கு அந்த டிக்கெட்டை என்னால் போடலும்? நாளைக்கு அந்த டிக்கெட்டை போட்டோம்னா இதை வந்து நாங்கள் அரசாங்க துறையிலூட தனி அனுப்ப போறோம். ஓகே, இதை வந்து முன்னெண்டு செய்யறது வந்து அரசு துறைகள் தானே. அப்ப அரசாங்கம் தானே இதுக்குரிய முழு பொறுப்பும். ஓகே. அப்ப அதனால நாங்க இதை அனுப்புறது எங்களோட மனைவிக்கு அனுப்புறது இல்ல. இது அந்த அரசு அங்க இருக்கிற அரசு நிறுவனத்துக்கு தான் அனுப்ப போறோம். அங்கிருந்து அதை திரும்ப என் மனைவிய திரும்பி இங்க அனுப்ப போறது அதே அரசு நிறுவனம் தான். அப்போ வந்து அப்போ நீங்கள் ஏர்லியாக போய் வந்து இப்போ அப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் டிக்கெட்டை போட்டுட்டு நீங்கள் ஏர்லியாக கொண்டே கொடுக்கணும். அப்போ தானே அந்த தகவல் போய் சேர்ந்து உங்களோட மனைவியை அடைஞ்சு அந்த டிக்கெட்டுக்குரிய டேட்டுக்கால் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நினைச்ச உடனே நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு கண்டு போட்டுட்டு கொடுக்க போனால் டிலே ஆகினா அப்புறம் எல்லாம் கேன்சலாக இல்லை போயிடும். இல்லையம்மா, இப்ப எனக்கு இவங்க சொல்ல போறாங்க நாளைக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோல் எடுத்து சொல்லுவாங்க நாளைக்கு டிக்கெட்டை போடுங்க அப்படின்னு. நாளைக்கு டிக்கெட்டு திங்கக்கிழமை போடுங்க, திங்கக்கிழமை பின்னேரம் போடுங்கன்னு சொன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலயோ அல்லது பின்னேரமா போய் அதை புக் பண்ணி நான் அவங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பணும் அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு. சரியாமா? அந்த ஆன்லைன்ல நான் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனேன்னு சொன்னா அவங்க அதை பார்த்துட்டு அதை மனுஷன் அடுத்த நாள் பின்னேரம் போல தயாராகி அதை அவங்க கொண்டு வந்து விடுவாங்க. அந்த அங்க இருக்கிற விமான நிலையத்துக்கு கொண்டு வந்து விடுவாங்க. அது இதானம்மா நடைமுறை. ஆனா அங்க இருக்கிறது வந்து இப்ப வந்து எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தானே. அப்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ன்றதால நாம அதை நாள் பிந்தும் அப்படின்றது ஒரு கவலை நான் வளர்த்தவல. ஆனா இதை நாம அனுப்ப வேண்டியது வந்து அங்க இருக்கிற நிறுவனத்துக்கு மாத்திரம் அனுப்ப கூடாது, மொத்தமா 4 நிறுவனத்துக்கு அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நாம பண்ண வேண்டி இருக்குது. இலங்கையில் இருக்கிறதுல 3 நிறுவனத்துக்கும் அந்த வெளிநாட்டுல அந்த உரிய நாட்டுல இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கும் அனுப்பணும். மொத்தம் 4 நிறுவனத்துக்கு ஒரே டிக்கெட்டை நாம அனுப்ப வேண்டி இருக்கு. அப்போ இப்போ நீங்கள் மற்றனா இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எங்களோட நாட்டின் அரசாங்கம் வந்து இப்போ அந்த அந்த அதாவது அந்த காசை வந்து அவங்களே வந்து பொறுப்படுத்து ஆளை வந்துட்டு ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களோ. அப்போ அவங்க வந்து சொல்லலையா அவங்களுக்கு அப்போ அந்த டிக்கெட்டையும் வந்து அதை தாங்களே செஞ்சு எடுத்து தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலையோ? இல்லையம்மா, அவங்க சொன்னது வந்து அதுக்குரிய காசை நாங்க கொடுக்கும்போது இதை எங்களால செய்ய இயலாது. ஏன்னு சொன்னா இதுக்குரிய வசதிகளோ அல்லது இதுக்குரிய ஆவணங்களோ எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட இல்லை. ஆனா அந்த தொகையை செலுத்துறதுக்குரியது வந்து எங்களோட அரசாங்கத்துல நடைமுறையில இருக்குது. அதை எங்களால செய்ய இயலும், இதை செய்ய இயலாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது அவங்களோட விதிமுறைகள் அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை நான் என்றால் இப்போ நம்மளை 5 லட்சம் வந்து அவங்கள பே பண்ணுறேன்னு சொன்ன மாதிரிக்கு அங்கே ஒரு 60,000 சொல்லிக்கொள்ள அதையும் அதை செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் அவங்களுக்கு அதை செய்யக்கூடிய உரிமை இல்லைன்னா அதை செய்ய மாட்டாங்க தானே. இப்போ வந்து நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் வந்து இப்போ உங்களோட மனைவி வந்து இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறான்றதை குறித்து வந்து சரியான ஒரு மன வலியிலையும் மன அழுத்தத்துலேயும் இருக்கிறீங்க. இப்போ அதாவது இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் கூட காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் வந்து உண்மையாக சொல்லணுமான்னு சொன்னால் ஒரு எங்களோட கதையில் ஒரு 100 வீதம் காய்ச்சி கொள்ள ஒரு சூழ்நிலை கைதிகள் மாதிரி தான் நீங்களும் கதைக்கிறீங்க, நானும் கதைக்கிறேன். ஏன்னா அதான் உண்மை. ஆமாம்மா, என்னன்னு சொன்னா எதையும் வெளிப்படையா நம்பகத்தன்மையோட நாங்களே இதை கதைக்க இயலாது, எதையும் சொல்ல முடியாது. அதே நேரங்கள்ல சொல்ல போனா நான் இன்னொரு விஷயம் உள்ள சொல்லணும். ஆனா இந்த மனைவி போய் அங்க அலுவலகத்துல இருக்கிற அந்த காலப்பகுதிகள்ல நரக வேதனம்மா அது. சொல்ல போனோம்னு சொன்னா மனைவிக்கு நரக வேதனைன்றதை தாண்டி இங்க இருக்கிற நாங்க போடுற துன்பம் வந்து மனதாலேயும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்மா. அதே நேரங்கள்ல வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னாமா மனைவி இல்லாதால ஒழுங்கான வந்து எந்த வேலையிலையும் கவனம் செலுத்தி இல்லாத ஒரு தன்மை வரும். அடுத்தது வந்து ஒழுங்கான சாப்பாடுன்றதம்மா இனி மனைவி வந்தாத்தான் ஒழுங்கான சாப்பாடு. இப்ப நான் இன்றைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு சொல்லணும்ல, அரிசி எனக்கு இந்த வெள்ள நிவாரணத்துல தந்தவங்க அந்த அரிசி வேக்குக்கு தேங்காய புளிஞ்சு விட்டு அது வீட்டை இருக்கிற மரத்துல புடுங்கி ஒரு பொங்கல் தான். சொல்ல போனா நேற்று ஒரு பொங்கல், இன்றைக்கு ஒரு பொங்கல் அம்மா.
அதோடதான் நான் என் மகளையும் இது சாப்பாடு வந்து என்ன இப்போ அதாவது இப்போ உங்களோட மனைவி இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிற அழுத்தத்தால் உங்களால் எதுவும் செஞ்சு கொள்ளல அது நிலைமையை தவிர இப்போ மனைவி இல்லைன்றது வந்து அது நம்மளை அவங்களுக்கு தெரிஞ்சு அனுப்பினதான் இப்போ அந்த கஷ்டம் உண்டவ அனுபவிக்கிறதால அதால உங்களுக்கு இப்போ அந்த ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு. ஆமாம்மா. இனி இந்த மனைவி என்ன அங்க வீட்டு வேலையில இருக்குமென்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம்மா. மனைவி வீட்டு வேலையில இருக்குது, சந்தோஷமா இருக்கு, 3 வேளை சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இருக்கிற இடம் வந்து சொல்ல போனா ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருந்துட்டு ஒரு சித்திரவத முகாமில் இருக்கிற மாதிரி, வத முகாமில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது எப்படியம்மா ஒரு நிம்மதியான சாப்பாடு நம்மளால சாப்பிடலாம். அதுதான் இப்போ என்ன சொல்கிறது, உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல நாங்கள் உண்மையிலேயே கூட அவாக்கு அதாவது மனைவிக்கு நடக்கக்கூடிய விடயங்கள் எதையும் நாங்கள் ஒப்புனாக சொல்ல முடியாத நிலைமைன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் வந்து ஒரு கொடுமையை வந்து அனுபவிக்கிறேன். அதை செய்கிறது வந்து யார் அங்கே அந்த வீட்டுக்காரரா இல்லாட்டி? இல்லம்மா, வீட்டுக்காரரால என் மனைவி நேரத்தோட போன இடத்துலயும் அனுபவிக்கல, இப்பவும் அனுபவிக்கல. வீட்டுக்காரராக்கள் எந்த தொல்லையும் அது இல்ல. வேலைதான் கஷ்டமா இருந்தா தவிர வேற எந்த தொல்லையும் இல்லை. ஆனா அந்த முகவருண்ட அலுவலகத்துல இருந்து கொண்டுதான் மனைவிக்கு சொல்லணும் துன்பங்களை மனைவி அனுபவிச்சு கொண்டு இருக்குது. சரி, அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே அதாவது வந்து இந்த வீடியோ கூட நாங்கள் செய்கிறோம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில், அதாவது வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயமும் 100க்கு 100% வந்து சக்ஸஸாக வந்து போயிட முடியாது, போகாது. ஒரு சில நேரங்களில் சில பிழைகள் வந்துட்டு வரலாம். அதே மாதிரி இது வந்து அண்ணா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றதால வந்து அது உரிய அந்த தரப்பினருக்கு போய் அவர்கிட்டேருந்தும் அந்த பதில் வந்துட்டு கிடைக்க பெற்றுக்கு வந்து இப்போ அவங்க அதுக்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்களாம். ஆனால் அந்த ஒரு டிக்கெட்டை வந்துட்டு போட்டுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் மட்டும்தான் இப்போ அண்ணா வந்து என்ன சொல்கிறது. அண்ணா நீங்கள் அந்த டிக்கெட்டுக்கு காசு கேட்டு எங்கே எல்லாம் ட்ரை பண்ணினீங்களா? நான் ட்ரை பண்ணாத இடம் சொல்றதுக்கு எங்கட இந்த நான் இருக்கிற சுற்று வட்டாரத்துல வட்டிக்கு வாங்குறதுக்கு கூட நான் நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கேன். ஆனா வட்டிக்கு அவங்க கேட்ட ஆவணங்கள் வந்து அவன்கிட்ட உறுதி இருக்குதா, காணி உறுதியா, வீட்டு உறுதி இருக்குதா, அல்லது ஏதாவது வாகன புத்தகங்கள் இருக்கா, அவன்கிட்ட நகன ஏதாவது இருக்குதா அப்படின்றதான் கேட்கறாங்களோ இல்லையா. அந்த மனுஷத்தன்மையோட நீ மனுஷன் தானே நாளைக்கு தந்துருவாய் அப்படின்ற எண்ணத்தோட எவருமே தரையும் இல்லை, தர போறதும் இல்லை. நான் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சு வந்துட்டேன். பள்ளிவாசல், தேவாலயம், கோயில் மற்ற சுற்று வட்டத்துல இருக்கிற கொஞ்சம் வசதி படைச்சாக்கள் எல்லார்ட்டையும் போயிட்டேன். எல்லா இடமும் போய் நீங்களும் கூட இந்த மனைவியின் நிலைமையை சொல்லி அவட அந்த வீடியோ கூட காட்டியிருக்கிறீங்களே? ஆமாம்மா, நான் காட்டியும் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு புதுனம் மாதிரி, என்ன இது ஒரு கேலி கூத்து மாதிரி தான் பாக்குறாங்களே தவிர உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம். மற்றது இதுல இன்னும் ஒரு விஷயம், அதாவது நீங்கள் கணவர் இருக்கத்தக்கனையா மனைவியை வந்து வேலைக்கு அனுப்பினு சொல்லி உங்களையும் ஒரு கொஞ்சம் இதா நினைக்கிற மாதிரிக்கான ஒரு இதுவும் நடந்திருக்கு. ஆமாம்மா, எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இப்ப இவன் இருந்து ஒன்று இப்படி செய்யறான் தானே அப்படின்றதான் நினைக்கிறாங்களே தவிர ஆனா அந்த ஆணும் பெண்ணும் சரிசமம் பண்ற அந்த மனப்பக்குவம் எங்கட மனுஷர்கிட்ட எப்பயுமே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோ கூட நாங்கள் போஸ்ட் பண்ணினாலும் இதில் கூட வந்து பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரலாம். உதாரணமாக உங்களை கூட நிறைய பேர் வந்துட்டு பேசலாம், எப்படி ஏன் அந்த பிள்ளை போன இடத்துக்கு அதை விட்டுட்டு நீ போயிருக்கலாம் தானே ஒரு சின்ன நாட்டுக்கு அப்படின்னு மாதிரி வரலாம். வந்தால் இந்த இடத்துல வந்து அதாவது வந்து இப்போ மனைவி போனதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இல்லை, ஆனால் நீங்கள் போகிறோன்னா நிறைய செலவுகள் இருக்குது. இல்லை, அதைத்தான் சொல்கிறேன் நான். இப்போ அதெல்லாம் எனக்கு விளங்குது போனதால். என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ அரசத்தோட சம்மந்தப்பட்டதால் அது நல்ல விதமாக நடந்திருக்கும். என்ன செய்கிறது, உங்களோட காலம் வந்து அக்காட நிலைமையும் உடல் நல கோளாறு ஏற்பட்டதால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கமெண்ட்ஸில் வாசித்தேன், நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாட்டின் அரசாங்கம் கூட ஒரு நல்ல ஒரு திறமான ஒரு அரசாங்கம், அங்கே வந்து அப்படியான பிரச்சனைகள் நடந்தாலுமே உடனடியாக வந்து என்ன சொல்கிறது அவங்கள ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. எனக்கு தெரியலை இது ஏன் அப்படி என்று சொல்லி வந்து வட்டவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த வீடியோவில் கதைச்சிருக்கோம், அண்ணா கதைச்சிருக்கிறார்.
ஆனா நானும் எனக்கு 9 வருஷ வெளிநாடு அனுபவம் இருக்குது. ஆனா நான் போன நாட்டுக்குள்ளேயே தம்பி, ஆனா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா 3 நாடு இருக்குது ஐயா. அந்த 3 நாட்டிலையும் ஏதாவது ஒரு தவறு நடந்தா உடனே நாங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்பு அந்த நாட்டு அரசாங்கமே எங்களுக்கு செய்து தரும். அது ஒரு 3 நாடு இருக்கு. இப்படியான நாடுகள்ல கொஞ்சம் கடினம் தான் நாங்கள் வர்றது கடினம். சரி, இப்போ கூட நான் இந்த வீடியோவில் கூடன்னா நான் எந்த விதமான, அதாவது உங்களோட இடமோ உங்களோட மனைவியின் பெயரோ அல்லாட்டி எந்த நாட்டுக்கு போனவான்றதோ எந்த ஒரு விடயங்களும் நாங்கள் வெளிப்படுத்தல. காரணம் என்னென்றால் இந்த வீடியோவால் கூட உங்களோட மனைவி வாரதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியும், அதே நேரம் அதாவது எங்களோட நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதால் இப்போ எங்களோட அரசாங்கத்தை கூட நாங்கள் குறை சொல்லி கதைக்கவும் கூடாதுன்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறாக நடக்கலாம். உரிய அதிகாரிகளுக்கு அந்த விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம். தெரிய வர்ற டைமில் அவங்கள அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட மனைவி உங்களோட இடத்துக்கு வந்துடுவா. அதே நேரம் உங்களோட பிள்ளைகளோட உங்களோடையும் சேர்ந்து நல்ல மாதிரி வாழ்வா. கடை வருத்தங்களும் எல்லாம் குணமாகி நல்லபடியாக வரணும்னு நாங்களுமே ப்ரே பண்ணுறோம். சேம் டைம் அண்ணா நிறைய தூரம் ஒரு ஆம்பளையாக இருந்து சர்ச் அப்புறம் அப்படி பல இடங்களுக்கு போய் அந்த மனைவி எடுக்கிறதுக்கான அந்த டிக்கெட்டுக்கு போராடி இருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அவருக்கு, அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க சில யோசிக்கலாம், என்னென்று இவர் ஒரு என்ன சொல்கிறார், கொஞ்சம் கள்ளனாக இருக்கலாம், ஃப்ராடாக இருக்கலாம், என்ற மனைவியை வேலைக்கு அனுப்பினவர்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதை விட அவர் கொடுத்த காசை என்ன செஞ்சவர்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இல்லாட்டி வேறு யார் டைம் இவர் இதை சாட்டி காசுகள் வேண்டி கொண்டு திரிகிறார்ன்னு யோசிக்கலாம். இல்லாட்டி வேண்டின காசை இவர் அநியாயமாக்கி இருப்பார்ன்னு யோசிக்கலாம். பலதர விதமாக நீங்கள் யோசிக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அப்போ அண்ணா எதிர்பார்க்குற மாதிரிக்கான ஒரு டிக்கெட் நாங்கள் வேணும்னு சொன்னால் செஞ்சு போட்டு நாங்கள் அண்ணாக்கு அனுப்பலாமே, அந்த மாதிரிக்கு செஞ்சு விடலாமேன்னு சொன்னால் அது டிக்கெட்டை செஞ்சு அனுப்பினா இவன் அவருக்கு அவர் சீட் பண்ணாலும் அது ஒரு இதுக்குமே இல்லாமல் போவோமே, அப்படி செய்யலாமே அண்ணா. இல்ல, நான் அப்படி செய்ய வலிக்கிறார்கள் எனக்கு சொல்லலாம். அப்ப நான் அந்த நாள்ல அந்த எப்ப டிக்கெட் போட சொல்றாங்கன்றத நான் சொல்லுவேன். அப்ப எனக்கு நீங்க விரும்பின விமான இதுல நான் அந்த நாட்டையும் சொல்லுவேன். அந்த நாட்டுல இருந்து இங்க வாரதுக்கு எனக்கு செய்தா அது இப்போ எனக்கு காசு தர வேண்டியது இல்லை, நான் காசு கேட்கவும் இல்லை. அப்போ நான் சரி அண்ணா, அப்போ நீங்கள் கதைச்சதில் மிச்சம் சந்தோஷம். மற்றது இன்னும் ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ என்னென்றால் இப்போ கூட பாருங்க, நீங்கள் நாளைக்கு நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது. என்னென்று மினக்கட்டு வீடியோவில் எல்லாம் என்ன கதைக்க வச்சு நீ கொண்ட நீ அப்படின்லாம் நீங்கள் கதைக்கக்கூடான்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இந்த விதமான தனிப்பட்ட தகவலையும் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளையில் ஒரு பொதுவான ஒரு இதாக நான் இதில் எடுத்ததான். காரணம் என்னென்னு சொன்னால், மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் மூலமான உதவிகள் வரலாம், வந்தால் நல்லமன்றக்காண்டி சந்தோஷமானா நான் இப்போ வைக்கிறேன். நான் இதை கதைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எதுவும் ஒரு அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு வெரி சூன், இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ போடுறமாக இருந்தால் மேபி நாளைக்கோ இல்லை நாளண்டைக்கோ ஒரு அப்டேட் உண்டு. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வராங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ ஒரு அந்த டிக்கெட்டுக்கு ஒரு 60,000 70,000 முடியுது அப்படின்னு சொன்னால் சரி, இப்போ ஒரு ஆளால் செய்ய முடியாது, ஒரு 2 பேர் நாங்கள் சேர்ந்து செய்கிறோம், அல்ல நாங்கள் ஒரு 5 பேர் நாங்கள் சரி நாங்கள் ஒரு 10,000 தரோம்னு சொன்னால் அதில் ஒரு பங்கு நானும் தர நான் தயாராக இருக்கிறேன்னு சொன்னால் சரி. ஏன்னு சொன்னால் நான் மனிதாபிமானம் உள்ள அடிப்படையில்னு சொல்லி கதைக்கிறேன். அந்த வகையில் நானுமே ஒரு 10,000 நான் தர தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு 5 பேர் சேர்ந்து என்னோட நீங்கள் உதவ ரெடியாக இருந்தால் இவருக்கு நாங்கள் இந்த டிக்கெட்டை செஞ்சு கொடுப்போம். ஈவன் அந்த அதில் ஒரு மோசடிகள் இடம்பெற்றாலும் அது யாரையுமே தாக்காத வண்ணமாக அது முடிஞ்சிடுமே. இல்ல, நீங்க மோசடி செய்யறத விடவுமா, நான் உள்ள வெளிப்படை சொன்னேன். நான் டிக்கெட் காசு விலை கேட்டேன். நான் 68,000 ரூபாய் இப்ப போகுது. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, காசை எனக்கு தர வேண்டாம். காசு தராம நான் சொல்ற அந்த நாள்ல எனக்கு டிக்கெட்டை போட்டு தாங்க ஆன்லைன்ல, எனக்கு நான் சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க, அது போதும். அந்த உதவி செய்தீங்கன்னா சரி. அப்போ மற்றது உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் என்னோட வெளில நான் கால் பண்ணி கதைக்கக்குள்ளே நீங்கள் சொன்ன விஷயம் நான் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் கேட்டு நிறைய நான் மனம் கலங்கி போனேன். இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனையை ஒரு ஆள் அனுபவிச்சு கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்து அப்படின்னு சொல்லி, இதில் யார் சரி யார் பிள்ளைன்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம். ஆனால் முதலாவதாக ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிட்டேன்னா, ஆனாலும் என் மனைவி தைரியசாலி என்ன மட்டும் சொல்லுவேன் ஐயா. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குது தானே அந்த
அதுதான் மற்றது நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா யாருக்கும் இந்த வீடியோஸோ ஃபோட்டோஸோ எதுவுமே வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம். ஏன்னா ஏதோ ஒரு இதை என்ன சொல்கிறது, அதை பல பேர் அதை பலவிதமாக வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடும், பலவிதமான கதைகள் கதைக்கக்கூடும். அதனால் நீங்கள் யாருக்கும் அனுப்ப வேண்டாம். வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கதை நாங்கள் ஒரு முயற்சியோட கொடுத்து பார்ப்போம். என்ன சரி அடிக்கிறேன் ஐயா. ஓகே 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 ஓகே. அதாவது வந்து என்ன சொல்கிறது, உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இந்த அதாவது பணிப்பெண்களாக வெளியில் போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு அதாவது ப்ரைவேட் ஏஜென்சி மூலம் எனக்கு இப்போ ஒரு கதைச்சா அப்புறம் ஒரு சில விஷயங்கள் தெரியும். வந்து இது வந்து என்ன சொல்கிறது, அரசு சார்பான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அடிப்படையில் இந்த நாட்டின் பிரஜைகளை வந்து நாங்கள் அதாவது மனிதாபிமானம் உள்ள அடிப்படையில் வந்து நாங்கள் மனிதர்களையும் யோசிக்கணும். அதே நேரம் நாங்கள் வாழுகிற இந்த நாடு எங்கட நாட்டுக்கும் வந்து பாதகம் விளைவிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து செய்யவும் கூடாது. அப்போ யாரையும் நாங்கள் நோக்கடிக்காமல் இல்லாட்டி யாரையும் நாங்கள் வந்துட்டு ப்ளேம் பண்ணாமல் பிழை கூறாமல் நாங்கள் அதாவது நடக்க வேண்டிய விஷயம் என்ன. அப்போ வந்து இப்போ இது வந்து எங்களோட அதாவது அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் வந்துட்டு தெரிய போய் அதுக்குரிய பொறுப்பானவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த உரிய பேமெண்ட்டை நாங்கள் வந்து செஞ்சு உங்களோட மனைவியை நாங்கள் வந்து திருப்பியும் நாட்டுக்கு எடுத்து தரோம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்களோட நடைமுறை கூடாக என்ன ஈவன் அரசாங்கத்துக்கூடாக ஒரு 50 ரூபா கூட வந்துட்டு அனுமதி இல்லைன்னு சொன்னால் அதை கொடுக்க முடியாது. வேணும்னு சொன்னால் வேலை செய்கிறவன் வழியில் வந்துட்டு கொடுக்கலாம், இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அரசாங்கத்தூடாக எடுக்க முடியாதுன்னு சொன்னால் அரசாங்கத்தின் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் வந்து யாரையும் வந்து ப்ளேம் பண்ணாமல் இந்த மாதிரி பணி பண்ணால் போன இடத்துல வந்து அவங்களுக்கு உடல் சுயினம் ஏற்பட்டதால் வேலை செய்ய முடியாததால் ஒரு பலதரப்பட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னால் சொல்ல முடியாத துயரங்களை வந்து அந்த அக்கா வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அவங்க ஒரு வீடியோ கூட வந்து கதைச்சி அனுப்பியிருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நம்பலாம் தாராளமாக. நான் வந்து பொய்க்கு கதைக்கல, நான் வந்து பார்த்தேன், அவங்க கதைச்சதை வந்து நான் பார்த்தேன். அதை வந்து அந்த அவக்கு வந்து நடக்கக்கூடிய அந்த விஷயம் அது வந்து யாரால் நடக்குது, என்னென்ன நடக்குது அதெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கதைக்கவும் விரும்பலை. நான் வந்து இதில் கதைக்கிறக்கூடிய விஷயம் வந்து அவங்கள எடுக்கிறதுக்கான அந்த ஒரு டிக்கெட்டை வந்து நம்ம வந்து போட்டு கொடுக்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நாங்களுமே நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதை நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, நாங்கள் பல விதமான உதவிகளை நாங்களுமே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். ஈவன் நேற்று கூட நாங்கள் வந்து மாதாந்த உதவி கொடுக்குறோரால் அவர் வந்து அந்த வந்து காசை வந்து வாங்கிட்டு போகிறார். வந்து நான் எழும்புவையில் நான் எழும்பி பார்க்கக்குள்ளாம் தெரியும் வந்து இந்த பர்ஸுக்குள்ளே காசை காணையிலேருந்துக்குள்ளே அப்பா சொன்னார் இப்படி வந்த இடத்துல நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அது வந்து அதாவது ஆக்கள்கிட்ட வேண்டி கொடுக்குறது இல்லை, நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் வந்து செய்கிறது. அதே மாதிரி நான் சொன்ன அந்த டிக்கெட் விஷயமாக பல விஷயங்கள் நாங்களுமே செய்கிறோம். இப்போ கூட நான் சொல்கிறேன், அதாவது என்ன சொல்கிறது, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிள்ளையாக போகாதுன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட மாதிரிக்கு இல்லாமல் ஒரு 4-5 பேர்லாம் வந்து என்ன சொல்கிறது டூ மச். ஏன்னா அன்றைக்கு கூட வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அக்கா வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கேட்டான், இப்படி ஒரு வீடியோன்னு பார்த்தேன், அது இந்த உண்மைத்துவத்தை அறிஞ்சு சொல்லுங்க, தான் அந்த அமௌண்ட் அனுப்புகிறேன்னு. அப்போ நான் உடனடியாக வந்து ஃபோன் பண்ணி காய்ச்சிட்டு சொன்னேன், இல்லைக்கா அந்த கேஷ் வந்து தேவையில்லை, அது வந்து ஷார்ட் அவுட் பண்ணியாச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி நாங்கள் வெளியில் உள்ளவங்களாகட்டும் உள்ளவங்களாகட்டும் நாங்கள் எல்லாரையுமே வந்து பாதுகாக்கத்தான் நாங்கள் எப்போயுமே நினைப்போம், யாரையும் சீட் பண்ண நினைக்கிறது இல்லை. ஈவன் இந்த வீடியோ பார்க்குற யாரும் அந்த அக்காவுக்கு அதாவது நீங்கள் வந்து இதை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவாக பார்க்காம ஒரு பெண்ணாக எண்ணி அவங்களோட வெளியை எண்ணி அவங்களோட அந்த பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறது தங்களோட குடும்ப கஷ்டத்து நிமித்தம் போய் அந்த இடத்துல அவங்களோட உடற்சுகையினத்தால் வேலை செய்ய முடியாமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எப்படா நாட்டுக்கு வந்து நான் திரும்பி போவேன்ன்றது மட்டும்தான் அவங்களோட மனசில் ஓடிட்டுருக்கு. மேபி நான் வந்து இறந்து போகணும் தெரியான்னு கூட யோசிக்கலாம். என்ன சொன்னால் பெருவிரல் வந்து அழகி இருக்குதாம், அதே நேரம் வந்து சுவர் வந்து அவ்வளோத்துல எல்லாம் நிற்கும் போது வந்து உண்மையிலேயே பல விடயங்கள் தெரியாமல் எல்லாம் நடக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து
நாங்கள் கூட வந்து சில பேர் சொல்லலாம், இப்போ கவர்மெண்ட் மூலமாக நடக்குன்னு சொன்னால் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணலாம். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கஞ்சா விற்கிறாங்க, அந்த கஞ்சாவால் அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உடனே சொல்லலாமா வந்து அரசாங்கம் சரியில்லைன்னு சொன்னால். என்ன விஷயம்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். என்ன அப்போ தெரியாமல் இருக்கிற அடிப்படையில் அப்போ தெரிஞ்ச அந்த இடத்துல கஞ்சா வந்து விற்க வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க என்ன அரசாங்கத்தால். அப்போ தெரிய வர்ற நிலைமைகளில் அரசாங்கமுமே வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து எடுத்திருக்காங்க. நாங்கள் மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக செயற்படுவோம். இந்த இடத்துல நான் தயாராக இருக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் யாராவது வந்து நீங்கள் நானும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு தாரன் கிருஷ்ணா அந்த பிள்ளைக்குரிய டிக்கெட்டை வந்துட்டு செய்கிறதுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈவன் எனக்கு அனுப்ப தேவையில்லை. நான் வந்து எந்த கான்டாக்ட் நம்பரை போகிறேன், நீங்கள் என்னோட கதைச்சா நானுமே ஒரு சின்ன அமௌண்ட் வந்துட்டு நானும் தர தயாராக இருக்கேன். நாங்கள் சேர்ந்து அந்த அண்ணாக்கே வந்து அனுப்புவோம். அவர் வந்து கதைக்கிற விதம் நல்லா இருக்கேனே, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் மாதிரி கதைக்கிறார். சில பேர் சொல்லலாம் நாங்கள் ரியாலிட்டியை கதைப்போம். அதாவது சில பேர் சொல்லலாம் தேவை வந்தால் பல விதமாகவும் பல பேரும் கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அது உண்மைதான். வந்து அவர் யாராக இருந்தாலுமே ஈவன் டிக்கெட் போடக்கூடிய யாருமா இருந்தால் இன்னும் பெட்டர். அதாவது நீங்களே வந்து அந்த டிக்கெட்டை வந்துட்டு செஞ்சு விடலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கேஷாக அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இவரோட கதைச்சு நான் இவர்கிட்ட ஃபோன் நம்பரே உங்களுக்கு தரேன். இல்லை அதுவும் உங்களுக்கு ரிஸ்கண்டா அதுவும் வேணாம், நான் அவருடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கி தரேன், நீங்கள் அதுக்கே அந்த காசை போடுங்கோ. நானும் சொன்ன மாதிரிக்கு நானும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கண்ட்ரிபியூஷனை நானும் போடுறேன். போட்டு அந்த டிக்கெட்டை போட்டு கொடுத்து அந்த அக்காவை நாங்கள் வர ஒரு உதவி செஞ்சு விடுவோம். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இந்த வீடியோ நான் கதைக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த மனநிலைமை வேறு. ஆனால் இப்போ நாங்கள் கதைச்சி முடிக்கிற டைமில் இருக்கிற மனநிலைமை வேறு. காரணம் என்னன்னு சொன்னால் யாரையும் பாதிக்காத வண்ணமாக எங்களுக்கு யார் குத்தி அரிசி ஆகினாலும் சரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு வந்து யாரையும் பாதிக்காமல் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம், அதாவது ஒரு ஆள் கஷ்டப்படுது, பிள்ளைகளை பார்க்க விரும்புது, இங்கால வந்து பிள்ளையும் அவங்களோட கணவரும் அக்காட கணவரும் வந்து சாப்பாட்டுக்கே சரியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக்கி வைக்கிறதுக்கும் அவங்கள மறுபடியும் இங்கே கொண்டு வரக்கு முடிய நடவடிக்கையை மட்டும் நாங்கள் எடுப்போம். யாரையும் நாங்கள் பிள்ளை கூற வேண்டாம், அதுக்குரிய அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. வந்து அப்படி ஏதும் ஒரு விஷயங்கள் நாங்கள் இந்த இடத்துல கதைச்சிருந்தாலும் அதுக்குமே வந்து நாங்கள் அப்படி கதைக்கலைன்னு நாங்கள் நம்புகிறோம். வந்து 100%. இதில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி, அவர் வந்து எல்லா இடமும் கேட்டிருக்கார். அந்த அக்காவை எடுக்கக்கூடிய டிக்கெட் வந்து போட யாரும் முன்வராத பட்சத்தில் நாங்கள் அந்த ஒரு உதவியை கைகோர்த்து வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை கேட்ட வண்ணமாக நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு விஷயம் கூட நான் கதைக்கொண்டு இருந்தேன். ஒரு தம்பியோட 2 விஷயம் வவுனியாலேருந்து கால் பண்ணியிருந்தவன், அதை வந்து நான் இந்த வீடியோ ஒரு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன் நாங்கள், அதால் அதை வந்து நான் நாளைக்கு வந்து கதைக்கிறேன் வந்து. ஸோ நான் இப்போ இதோட வந்து நான் முடிச்சுக்கொள்றேன். ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், நீங்கள் வந்து நம்பலாம். இது எனக்காண்டி நான் கேட்கவும் இல்லை, நீங்களே பார்த்து நீங்கள் அவர் கதைச்சி அந்த டியூனை வந்து பார்த்து நீங்கள் அதே அவர் காசையும் கேட்கலேன்டா. அவர் வந்து டிக்கெட்டை போட்டு சொல்லி தான் இப்போ கேட்குறாரு. அப்போ நாங்கள் அந்த டிக்கெட் போடுறக்கூடிய அந்த ஒரு இதை செஞ்சு கொடுத்த மாதிரி இருந்தால் அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் சந்தோஷப்பட்டால், அவர்கிட்ட மனைவி சந்தோஷப்பட்டால், அவர்கிட்ட பிள்ளைகள் சந்தோஷப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. ஈவன் என்னோடய க்ளோஸாக இருக்கிற நீங்கள் கூட யாரும் மனம் வச்சா நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சா வந்து செய்யலாம்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். எதுவும் பிள்ளையாக கதைச்சிருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.